போனப்ப பொண்ணுக்கு என்ன போடுவோன்னு கேட்டேன். அவங்க அப்பா சொல்றாரு, காலையில 6 இட்லி, மதியானம் சாம்பார் சாப்பாடு. சரியான தீனி பண்டார குடும்பமா இருக்குது இது. யாரையா குடும்பம்? அப்புறம் என்ன குடும்பம் என்ன வாழுத? மாப்பிளைக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. எங்க அப்பா ஒரு மரியாதையை கேட்டாரு. மோதிரம் எடுக்கட்டுமா, செயின் எடுக்கட்டுமான்னு. இந்த கேடு குடும்பம் என்ன தெரியுமா சொன்னுச்சு? முதல்ல என் பிள்ளைய சாமியில் எடுங்கன்னுச்சு. சரியா? என் பையன் அடிக்கடி இந்த மொழி பிரச்சனைக்காக செயலுக்கு போவான் வருவான். உனக்கு என்னடி வருது அதுல? ஏண்டே, உன்னை ராணி மாதிரி என் புள்ள வச்சிருக்கான். உன் புள்ள ராணியை தான் வச்சிருக்கான். என் பையன் விஷம் குடிச்சு சாக போனேன். விஷத்துல கலப்படம். பொழைச்சுக்கிட்டேன். அப்புறம் எப்படி செத்த? காப்பாத்த மருந்து கொடுத்தாங்க. மருந்துல கலப்படம். செத்துட்டேன். நல்ல வேலை நீ எனக்கு ஒய்ஃபா அமைஞ்சமா. ஏன் அப்படி சொல்றீங்க? அடுத்த வாரம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தாய்லாந்து போறோம்ல, அதுக்கு போய் அவன் பொண்டாட்டிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கா என் ஃப்ரெண்டு. அவன் என்ன ஒன்னே மாதிரியா? நீ ஒரு படிச்சவ, பண்பானவ, 4 விஷயத்தை தெரிஞ்சவ, நாட்டு நடப்ப அறிஞ்சவ, உன்ன மாதிரிலாம் ஒரு ஆள் அமையுமாமா. நீ உண்மையாவே வேற லெவல்மா. அப்படின்றீங்க? ஆமாமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? அப்புறம் உன்ன மாதிரி புத்திசாலிக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, டூர் போறதுக்கு கொஞ்சம் காசு வேற கம்மியா இருக்கு. ஏங்க, நான் இருக்கும்போது நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா? பாத்துக்கலாம் விடுங்க. ஏம்ல, உங்க மாமனை பாத்தியா? காலையில இருந்து போன் பண்றேன், போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. எங்க தான் போய் தொலைஞ்சாருன்னு தெரியல. அட இதானே இருக்கா, நான் கூப்பிடுறேன். மாமா என்ன கூப்பிட்டியா? அக்கா தான் கூப்பிடுச்சு. கூப்பிட்டாளா? சில ஆண்கள்லாம் கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி வச்சிருக்காங்கல்ல. அப்படி சொல்லாத. உங்களுக்கு ஏன் ரோசம் வருது? அதுக்கு சொல்லலம்மாண்ணா. சரி, காரு வச்சிருக்காளு, ஆத்திர வருஷத்துக்கு போறக்கு ஒரு பைக்கு வச்சுக்கிறது இல்லையா? அது மாதிரி தாமா. எங்க சிலிண்டர் காலி ஆச்சு, சிலிண்டர் புக் பண்ணுங்க. சிலிண்டர் புக் பண்ணாலும் உடனே வராது. விறகடுப்பு பத்த வை. எனக்கு விறகடுப்புலாம் பத்த வைக்க வராது. அப்புறம் இந்த வாயை வச்சுட்டு இருக்கிற குடும்பத்தெல்லாம் பத்த வைக்கிற? டேய், நம்ம பேசுறது என் புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சுடா. எது இந்த குட் மார்னிங், குட் நைட், சாப்பிட்டியா, என்ன பண்ற, இதுவா? புருஷன்கிட்ட போய் கேக்குது. சிவன் பார்வதி உள்ள சாமி படத்துல சிவன் கையில திரிசூலம் இருக்குது. விஷ்ணு லக்ஷ்மி உள்ள சாமி படத்துல விஷ்ணு கையில சங்கு சக்கரம் இருக்குது. ராமர் சீதா உள்ள சாமி படத்துல ராமர் கையில வில்லு இருக்குது. ஆனா கிருஷ்ணர் ராதை உள்ள சாமி படத்துல மட்டும் கிருஷ்ணர் கையில புல்லாங்குழல் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிருக்கு. பதிலுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கிறாரா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ சொன்ன 3 சாமியுமே யார்கிட்ட இருக்கிறாங்க? மனைவி கிட்ட இருக்கிறாங்க. ஆனா கடைசியா நீ சொன்ன கிருஷ்ணர் ராதை மட்டும் தன்னுடைய காதலி கிட்ட இருக்கிறாரு. கடவுளே ஆனாலும் பொண்டாட்டி கிட்ட இருக்கணும்னா பக்கத்துல ஆயுதத்தோட இருந்தாதான் கடவுளுக்கே பாதுகாப்புன்னு அந்த மனுஷன் சொல்லியிருக்கிறார். எப்படி எப்படி வில்லங்க பாத்தீங்களா? என்னடி பண்ற? நேத்தி தலைவலின்னு வைத்தியரை பார்க்க போயிருந்தேன். அவர்தான் தலைவலி வந்தா இந்த மருந்து எடுத்து தேயின்னு சொன்னாரு. அதான் தேய்ச்சிட்டு இருக்கேன். தலைவலி போச்சாடி? இல்லடி. எப்படி போவோம்? நீ போக வேண்டியது வைத்தியசாலைக்கு இல்லடி, பைத்தியசாலைக்கு. மதுக்கடைகளை மூடிட்டா எங்க பெண்களுக்கு எல்லாம் சந்தோஷம். எங்களுக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமா? இந்த நகைக்கடையும் புடவை கடையும் மூடிட்டா எங்களுக்கு சந்தோஷம். உண்மையிலே பெண்கள் என்ன எதிர்பார்க்கும் தெரியுமா? எங்களுக்கு தங்கம் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கடைசி வரை எங்களை தங்கம் மாதிரி பாத்துக்கிட்டா அதுவே போதும். ஹலோ, நைட் என்ன சாப்பிடலாம்? தோசை. ஓகே, அப்ப நான் வரும்போது தோசை மாவு வாங்கிட்டு வந்துடுறேன். எதுக்குப்பா அவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற? ஏன்பா? தோசையே வாங்கிட்டு வந்துடுறேன். ஏங்க, உங்க குழந்தையா? ஆமாங்க. கண்ணத்தை கொஞ்சம் கிள்ளிக்கிட்டுமா? கிள்ளிக்கோங்க. நான் தான் செல்போன், நீங்க தான் சிம் கார்டு. இணைந்திருந்தால் எப்படி அத்தான் இருக்கும்னு சார்ஜ் ஏத்துறதுக்கும் கொக்கா வந்தா நல்லா இருக்கும். என்னங்க
அந்த மாதிரி நாயா பிறந்ததுனாலும் படுத்து படுத்து தூங்கிருக்கலாம். அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா நாயா தான் நீ போறப்ப, நாயா தான் போறப்ப, கவலைப்படாத. என்னங்க சொல்றீங்க? ஆமாமா, மனுஷியே பிறந்துட்டு நீ நாய் மாதிரி டெய்லி கத்திட்டே கிடக்குற. அதுக்கு என்ன அர்த்தம்? அடுத்த ஜென்மத்துல நீ நாயா பிறக்க போறதுக்கான அறிகுறி தான் அது. நீ நாயா கத்துறதுலாம் போ, அடுத்த ஜென்மத்துல நீ நாய் தான். போ போ. அண்ணன் பொண்டாட்டி அண்ணினா தம்பி பொண்டாட்டி தண்ணி தானே. இத சொன்னா அடிக்க வராங்க முட்டா பசங்க. நம்ம விடா, நம்ம விடுதான். உன் புருஷனுக்கு தெரியுமா நீங்க வந்தது? நான் தான் புருஷனா? அப்ப என் பொண்டாட்டியை சொல்லிடாத. நீதானா? என் புருஷன் இருக்காரு பாருங்க, என் புருஷன் எனக்கு ஒரு வேலையும் செய்ய மாட்டார். சரி, எழுத்த வீட்டுல சாந்தின்னு ஒரு அழகான ஃபிகர் இருக்கு. எழுத்த வீட்டுல அந்த சாந்தி கூப்பிட்டா போதும் உடனே ஆஜராயிருவார். போய் வந்தேன் அப்படின்னு போய் ஆஜராயிருவாரு. தீபாவளிக்கு காலையில பலகாரம் செய்யணும்னு குலோப்ஜாம் வாங்கிட்டு வான்னு ஒரு கூப்பிடுது, ஓடுறாரு. டால்டா பாக்கெட் வாங்கிட்டு வான்னு கூப்பிடுறாரு, ஓடுறாரு. இந்த பச்சரிசி மாவு பாக்கெட்டை மறந்துட்டேன்னு கூப்பிடுறாரு, ஓடுறாரு. நான் கடுப்பாயி இங்க கூப்பிட்டு தனியா வச்சு, ஏயா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? அதானே என்னைய கட்டிருக்கிய. இப்ப நான் கூப்பிட்டு அவரை தனியா கூப்பிட்டேன், உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? அவங்க உன்னை எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்க, இப்படி பண்றியேன்னு. மிஸ்யூஸா பண்ணா சாந்தி நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் நினைச்சேன். சாந்திய மருந்து ஒண்ணு சரியில்லை சார். மருந்து சரியில்லையா? நான் சொன்னது மாதிரி சாப்பிட்டியா? நீங்க சொன்ன மாதிரி தான் சாப்பிட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு முடி சாப்பிடுறது சாப்பிட்டியா? நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு முடி தான் சாப்பிட்டேன். சரி, மறுபடியும் சாப்பிட மூடி இல்லையே. மறுபடியும் சாப்பிட மூடி இல்லையா? ஆமா. நீ எதை தின்ன? மூடிய. பொண்ணு பார்க்க போனப்ப பொண்ணுக்கு என்ன போடுவான்னு கேட்டேன். அவங்க அப்பா சொல்றாரு, காலையில 6 இட்லி, மதியானம் சாம்பாரத்தோட சாப்பாடு. சரியான தீனி பண்டார குடும்பமா இருக்குது இது. அப்புறம் என்ன குடும்பம் என்ன வாழுதேன்? மாப்பிள்ளைக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. எங்க அப்பா ஒரு மரியாதையை கேட்டாரு. முதல்ல எடுக்கட்டுமா, செயின் எடுக்கட்டுவான்னு. இந்த கேடு எடுக்க குடும்பம் என்ன தெரியுமா சொன்னுச்சு? முதல்ல என் பிள்ளைய சாமியில் எடுங்கன்னுச்சு. சரியா? ஏன் பையன் அடிக்கடி இந்த மொழி பிரச்சனைக்காக ஜெயிலுக்கு போவான் வருவான். உனக்கு என்ன நீ வருது அதுல? ஏண்டே, உன்னை ராணி மாதிரி என் புள்ள வச்சிருக்கான். உன் பிள்ளை ராணியை தான் வச்சிருக்கேன். ஆமா, எங்க ரொம்ப நாளா உன் வீட்டுக்காரர் ஊர்லயே காணோம்? இப்படித்தான் ஒருத்தன் கேட்டான். அவனை வேட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு நேத்தான் வந்தாரு. ஆமா தங்கச்சி, மச்சான் நான் ரொம்ப கேட்டதா சொல்லி நீ இடத்த. லவ்வுக்கு எது தேவை? அழகு தேவையா, அறிவு தேவையா? லவ்வுக்கு அழகுதான் தேவை. ஏன்? அறிவு வந்து அவதுக்கு லவ் பண்றேன். ஹலோ, பூ கடையா? அக்கா மல்லிப்பூ இருக்கா? ஆமாயா, இருக்கியா? எத்தனை முளம் வேணும்? மோளம் வேணாக்கா, பூ தான் வேணும். ஏன் நான் பூ தான் சொன்னேன். அக்கா என்னென்ன பூக்கா இருக்கு? உங்களுக்கு என்ன பூ வேணும்? எல்லா பூவும் இருக்கு. சரி, பருப்பு 1 கிலோ கொடுங்க, தேங்காய் பூ 1 கிலோ கொடுங்க. கொழுப்பு வேற ஒண்ணும் இல்ல. அது நீங்களே வச்சுக்கங்கக்கா. அப்புறம் உங்க கடையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னது? உங்க சிரிப்பு. இப்போ உன் மூஞ்சிக்கு வரும் என் செருப்பு. வீட்டுல ஆள் இருக்காங்க. சொல்லுங்க. நாங்க பஞ்சாயத்துல வரோம். 2 வேக்சின் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டோமே. உங்க பேர் என்னமா? சாந்தாங்க. உங்க வீட்டுக்கார பேரு? ஐயோ, அவங்க பேரை நான் சொல்ல மாட்டேங்க. ஏமா பேரை சொல்லுமா, சொன்னாதான் எழுத முடியும். நீங்க நல்ல ஆளா இருப்பீங்க. புருஷன் பேரை தலையில அடிச்ச மாதிரி சொல்றீங்க. வேணும்னா நான் அவனை கூப்பிடுறேன், நீங்களே அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏய், இங்க வா, உன் பேரை கேக்குறாங்க, சொல்லி தொலை. ஏன் அத நீ சொன்னா? பாத்தியா பாத்தியா, புருஷன் பேரை சொல்றத. லவ் எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணிரலாம்னு ரோஸ வாங்கிட்டு சூப்பரா கவிதைலாம் எழுதிட்டு அவன் முன்னாடி போய் ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நிக்கிறேன். கூட அவன் பொண்டாட்டி இருக்கிறத கவனிக்கல. அவ புருஷனை கல்யாணம் பண்ணிட்டா, அவ புருஷனுக்கு யாரும் ப்ரப்போஸ் பண்ண கூடாதுன்னு சட்டம் எது இருக்கா? அதானே. இது எந்த ஒரு நியாயம்டா? ஆமா, நியாயமே இல்ல. அதான் சரிதா போடிட்டு வந்துட்டேன். செல்லவே இல்லாத புள்ள ஆம்பளை புள்ள. இப்ப இந்த கூட்டத்திலே இறங்கி பாருங்களேன், எல்லாரும் பெண்களுமே நகை போட்டிருப்போம். குறைஞ்சது தலையை வெட்டினா ஒரு 10 பவுனாவது எடுக்கலாம். ஆனா எங்க ஆம்பளைங்க பாருங்க, யாருமே ஒரு டூப்ளிகேட் மோதிரம் கூட போட்டிருக்க மாட்டாங்க. ஆண்கள் தங்கமே போடுறதில்ல. ஏன் தெரியுமா? ஆண்களே தங்கம். அவர்களுக்கு எதுக்கு தங்கம்? லவ்வுக்கு எது தேவை? அழகு தேவையா, அறிவு தேவையா? லவ்வுக்கு அழகுதான் தேவை. ஏன்? அறிவு வந்து அவதுக்கு லவ் பண்றேன். ஏமா, பொன்னுசாமி புரோக்கர் வந்தாரா? ஆமாங்க, வந்தாரு. வந்து ஒரு 3 பொண்ணுங்க போட்டோ காமிச்சாரு. இதுல எந்த பொண்ணு நல்லா இருக்குமான்னு கேட்டாரு. அதுல ஒரு சிவப்பு கலர்ல புடவை கட்டிட்டு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா போயிட்டாரு. ஓகேம்மா, சிவப்பு கலர் புடவை கட்டிருக்கிற பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டுல, அந்த பொண்ணு தாமா எனக்கு முடிச்சிருக்கு. அந்த பொண்ணு நல்லா இருக்கு தானே? நல்லா தாங்க இருந்துச்சு. ஆமா, யாருக்கு பொண்ணு பாக்குறீங்க? எனக்கு தாமா, எனக்கு தான். உங்களுக்கா? என்னங்க சொல்றீங்க?
என்னங்க சொல்றீங்கன்னா நீ தானேம்மா அன்னைக்கு சொன்ன உன் மோர கட்டைக்கெல்லாம் நான் உன்னை கல்யாணம் பண்ணதே மேலு, நான் இல்லைன்னா இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணும் உனக்கு கழுத்தை நீட்டி இருக்க மாட்டான்னு சொன்னல. ஒரு பொண்ணு நீட்ட வந்துட்டா, அவளுக்கு போய் கட்டி தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டு வரேன். டேய் ஒரு பேச்சுக்கு தான் சொல்ல நில்றா. ஆஹா விட்ட தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டு வந்துடும் போலயே. என்னங்க நம்ம கடன்லாம் தீர ஒரே ஒரு வழி தான் இருக்கு. என்ன வழி? இந்த ஐயனாருக்கு ஒரு 50 ஆடை வாங்கி படையல் போட்டா. படையல் போட்டா மேற்கொண்டு இன்னும் ஒரு 5 லட்ச ரூபா கடன் ஆகி அதை கட்ட முடியாம சாவ சொல்றேன். ஏண்டி 50 ஆடே 5 லட்ச ரூபாய்க்கு மேல வருண்டி, அதுக்கே வேண்டி வட்டி கட்டி சாவறது? ஐடியா கொடுக்குறான், ஐடியா போடி. என்னங்க இன்னைக்கு ஒரே உடம்புலாம் டயர்டா இருக்கு, இன்னைக்கு மாடு மட்டும் நீங்க மேய்ச்சிட்டு வந்துருங்க. ஏமா என்னெல்லாம் மாடு மேய்க்க போக முடியாதுமா, எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியே கிளம்புறேன். டேய் ஏமா இப்படி கத்துற? அவ எங்கடா? யாரு? அதான் என் மாமியா, உங்க அம்மா. எங்க அம்மா வெளியே இருப்பாங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது உங்க வீட்டு மாடு மேய்க்கிறதுக்கா? இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஆகா ரோசம் வந்து சண்டை போட ஆரம்பிச்சுட்டாலே, இதுக்கப்புறம் மாடு மேய்க்க ஆள் இல்லையே, என்னதான் அனுப்புவாங்களா? கல்யாணம் பண்ணதுல ஒரே ஒரு நல்லது நடந்திருக்குமா. என்னங்க நல்லது நடந்திருக்கு? இந்த ஜென்மத்திலே நான் செஞ்ச எல்லா பாவத்துக்கும் தண்டனை அனுபவிச்சிட்டேமா. வேறென்ன எல்லாமே நான் செஞ்ச பாவம். ஒருவேளை நான் செத்து போயிட்டா என் 2 தங்கச்சிகளை ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? செத்து போவேன்னு சும்மா தானே சொன்னேன், ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? நான் அதுக்காக ஃபீல் பண்ணல. நீ ஒரு 2 தங்கச்சியில ஒரு ஆளை கல்யாணம் பண்ணுவியான்னு கேட்டேன். நான் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி இன்னொரு ஆளை ஃபீல் பண்ண விட மாட்டேன். நான் 2 பேத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்.